விலையெல்லாம் பயங்கரமான விலை விற்கிது. மேட்டுப்பாளையம், சிங்கப்பூர். மேட்டுப்பாளையம் வந்து விலை கம்மியாக கம்மி. இங்கே இருங்க, வயிறு கரைஞ்சிடும். தொந்தி இருக்குல்ல, இந்த மிச்சருக்கு போடுறாங்க, யூறுகாய் போடுறாங்க, எல்லாத்துக்கும் உபயோகம் பண்ணுது சார். தொந்தி வச்சிடும், கொழுப்பு சத்து கரைஞ்சிடும். அப்படியே கரைஞ்சிடும். கொலஸ்ட்ராலே இல்லாமல் கூட போயிடும். இல்லாமல் கூட போயிடும். 200 அவ்வளோ போகுது. அவ்வளோ நடுறாங்க. வளர்ப்பு நடுறாங்க. நட்டாங்கன்னு சொன்னால் இந்த வருஷம்லாம் எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணே? நான் வந்துங்க 2 வருஷம் நான் வந்து இங்கே வந்து நம்ம ஊர் போடி மீனாட்சரம். சரிண்ணே, ஓகே. இங்கே வந்து செக்யூரிட்டியாக இருக்கேன். சரிண்ணே. அதுவாசி நான் வந்து ஒரு 3 வருஷம் தான் வெள்ளப்பூட விவசாயம் பண்ணுறேன். நான் நல்ல லாபகரமாக இருக்கா? நல்லா லாபம் தான். ஆனால் விலையெல்லாம் பயங்கரமான விலை விற்கிது. மேட்டுப்பாளையம், சிங்கப்பூர். மேட்டுப்பாளையம் வந்து விலை கம்மியாக. மேட்டுப்பாளையம் வந்து ரொம்ப உபயோகப்பட முடியாது. அது வந்து சிங்கப்பூர் வந்து 1 வருஷத்துக்கு கூட வைக்கலாம். 1 வருஷம் கூட வைக்கலாம். 1 வருஷத்துக்கு கூட வைக்கலாம். 2 வருஷத்துக்கு கூட வைக்கலாம். இப்போ மழை பொண்ணுன்னு சொல்கிறாங்களே, சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு? இங்கே இருங்க, வயிறு கரைஞ்சிடும். தொந்தி இருக்குல்ல, தொந்தி கரைஞ்சிடும். உடம்புக்கு நல்லா இருக்கும், நல்லா வெடிப்பாகவும் இருக்கும். ஆனால் இதை விட பெரும்பாலும் இந்த பூட ரசத்துக்கு தான் வச்சு பெரும்பாலும் சாப்பிட்றாங்க. இந்த மிச்சருக்கு போடுறாங்க, யூறுகாய் போடுறாங்க, எல்லாத்துக்கும் உபயோகம் பண்ணுது சார். உபயோகாகுது. இது நெஞ்சுக்கு, ஹார்ட்டுக்கு சாப்பிட சொல்லுவாங்க. ஹார்ட் இதை சாப்பிட்டா சூப்பராக வயிறு தொந்தியெல்லாம் வத்திரும். டெய்லி ஒரு பூடு சாப்பிடணும். காலையில் தொந்தி வச்சிடும், கொழுப்பு சத்து கரைஞ்சிடும். அப்படியே கரைஞ்சிடும். கொலஸ்ட்ராலே இல்லாமல் கூட போயிடும். இல்லாமல் கூட போயிடும். இதுக்கு பெரும்பாலும் காலையில் இப்போ இந்த பெரிய ஆளுகள்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா சார்? காலையில் 2 வெள்ளைப்பூடு சாப்பிட்டு சுடு தண்ணி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆமாம் சார். இது பின்னணி முடிச்சு விவசாயம் தான். உள்ள மலைப்பூண்டு விவசாயம் அதிகமாக பண்ணுறாங்க. பூண்டு, கிழங்கு இல்லை மலைப்பூண்டு வந்து அதிகமாக பண்ணுறாங்க உற்பத்தி. ஆமாம். இந்த போல் இருக்கிறெல்லாம் ஒருத்தர் 100 வெள்ளம் 200 வெள்ளம் அவ்வளோ போகுது. அவ்வளோ நடுறாங்க. நட்டாங்கன்னு சொன்னால் இந்த வருஷம்லாம் 50,000 ரூபா விற்றுருக்கு. உங்களை தேடி வந்தால் மலைப்பூண்டு வாங்கிக்கலாமாண்ணே? நிச்சயம் குறைக்கலாம். ஏன்னா நீங்கள் நேரடியாக வியாபாரிட்டு சம்சாயிட்டு வரப்போ ரேட்டு கம்மியாக வாங்கலாம்ல சார். அங்கே விற்கிற காட்டு இங்கே கம்மியாக வாங்கலாம். இப்போ வந்து ராரி வாடகை இருக்குது, கம்சம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கழிச்சிட்டு நம்மளே வாங்கலாம் சார். பிரச்சனை இல்லை. நேரடியாக வியாபாரியே இங்கே வந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கலாம். இப்போ டூரிஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். டூரிஸ்ட் வாங்கிட்டு போகிறாங்க. உங்கள் தொடர்பு கொள்ளலாம். போல நீங்கள் பூம்பாறை ஐட்டு பார்த்தீங்களா? அந்த பூரை மேலே வச்சிருக்க ஒரு பூம்பாறை இல்லை? ஆமாம். அதெல்லாம் பூட வச்சுக்கிட்டு கூட 400 ரூபா 500 ரூபா கிலோ. இங்கேயும் அப்படிலாம் இருக்காது. குறைச்ச ரேட்டுக்காக வாங்கலாம். உங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆமாம் சார்.